ஹாய் டு ஆல், நான் உங்கள் நண்பன் விக்னேஷ் பேசுகிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு புஷ்பா 2 இருக்குல்ல, அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அந்த படத்தை பற்றி அட்மிட் பார்த்தோம்னா, சவுத் இந்தியாவிலே முக்கியமான ஆக்டரை பார்க்க போகிறாரு அல்லு அர்ஜுன். அவர் நடித்த புஷ்பா 2 படம் இந்தியா மட்டும் இல்லாமல் நிறைய உலக நாட்டில் இருக்க நிறைய பேருக்கு இந்த படம் ரீச் ஆயிருக்கு. அண்ட் இந்த படம் கிட்டத்தட்ட 1700 கோடி சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த டங்கல் இந்த மாதிரி படம் 1000 கோடி சம்பாதிக்கும் போது நார்த் இந்தியாவில் இருக்க மூவிஸ்லாம் சம்பாதிக்கும் நம்மளாம் பார்த்தோம், பெருசாக பார்த்தோம். பட் இப்போ சவுத் இந்தியன் மூவிஸே இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணி நார்த் இந்தியாவுக்கே டஃப் கொடுத்துட்டு இருக்கோமோ பார்க்கும்போது இது வேற லெவலாக இருக்கு. அதையும் தாண்டி இந்தியாவுக்கே ஒரு பெருமை சேர்க்கிற மாதிரி இப்ப நிறைய விஷயங்கள் இப்ப இந்தியன் சினிமால நடந்துட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த புஷ்பா 2 படம் இருக்கு பாத்தீங்களா, இது இருந்தாலும் தமிழ்நாட்டு படமே இல்லை, இது ஆந்திரா மூவி தான். ஆனாலும் நம்ம இந்தியாவுக்கே ஒரு பெருமை சேர்க்கிற விஷயம் நடக்கும்போது அது எந்த படமா இருந்தான்னு இந்தியன் படமாக நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பிகாஸ் இந்த படம் இந்தியா தாண்டி மற்ற கண்ட்ரிஸ் இருக்க மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய இம்பாக்ட் காட்டியிருக்கு. இந்தியன் படம்னா இதுதான் இந்தியன் படம் அப்படி சொல்லி அவங்கள திரும்பி பார்க்க வச்சிருக்கு. அப்படி ஒரு வெற்றி படமா கொடுத்த புஷ்பா 2 இருக்குல்ல, அந்த படத்துக்கு இப்போ கிட்டத்தட்ட 1700 கோடி சம்பாரிச்சு ஒரு பெரிய ரெக்கார்டு. இந்தியாவிலே அதிகமா ரொம்ப சீக்கிரம் கலெக்ட் பண்ண படம்னா இந்த படம் தான் பார்க்க போறது. அப்படி ஒரு பெரிய ரெக்கார்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் புஷ்பா கிரியேட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா அல்லு அர்ஜுன் சார் ஆகட்டும், அந்த படத்தோட டீம் ஆகட்டும், எல்லாருக்குமே நம்ம வாழ்த்துக்கள் சொல்லலாம். அண்ட் இதே மாதிரி நம்ம தமிழ் சினிமாலே படங்கள் அந்த படம் பெரிய வெற்றி படமா மாறினா கண்டிப்பா தமிழ் சினிமாவே இன்னொரு உச்சத்துல போய் நிற்கும். நம்ம எதிர்பார்க்கலாம், பார்ப்போம். ஸ்டே டியூன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது வரைக்கும் பை டு ஆல்.